வணக்கம். உங்கள் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் லக்னத்திற்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அந்த ஜாதகருக்கு மறைமுகமான வருமானங்களை அள்ளி கொடுப்பார். மேலும் ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து அந்த சுக்கிர பகவானுக்கு கேந்திரத்தில் சுக்கிர பகவானோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிர பகவானுக்கு 5ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, சுக்கிர பகவானுக்கு 9ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, யார் குருவோ அல்லது ராகுவோ இந்த அமைப்பில் இருந்தால், அல்லது திரிகோண வீடுகளான லக்கணத்தில் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை லக்கணத்துக்கு 4 இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரனுக்கு 4 இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரனுக்கு 7 இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரனுக்கு 10 இருந்தாலும் சரி, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் அல்லது சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த ஜாதகர் யோக ஜாதகர். அவர் பெரும்பாலுமாக செல்வங்கள் ஈட்டி செல்வ செழிப்புடன் தன்னிகரற்ற வாழ்க்கை வாழ்வார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.